அனைவருக்கும் வணக்கம். சீட் ப்ரெடிக்டர், அதாவது டிஎன்இஏ 2021 உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஸ்டீஜியஸ் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டில் இருக்கிறது. இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வரும். எம்ஐடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதில் மொத்தம் பார்த்திங்கனாக்கா 12 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 12 பிரான்ச்சஸுக்குமே 2 டைப் ஆஃப் ரேங்கிங் பார்க்க போகிறோம். ஒன்று கண்டிப்பாக இந்த ரேங்க் இருக்கவங்களுக்கு கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்டு பொட்டென்ஷியல் ரேங்க். சில வருடங்கள் அதிக ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதனால் ப்ராபபிள் ரேங்க்னு ஒன்று கொடுத்து அது வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை, அதனால் எந்த நஷ்டம் இல்லைங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் தனித்தனியாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதில் பல சமயங்களில் இந்த சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்கப்படுறது உண்டு. அதை தெளிவுபடுத்திடுறேன். இங்கே நீங்கள் பார்க்க போகிற ரேங்க் எல்லாமே உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் பார்க்கணும். கம்யூனிட்டி கேட்டகரி கீழே வந்தால் கூட நீங்கள் இங்கே கம்பேர் பண்ண வேண்டியது உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை தான் கம்பேர் பண்ணணும். உங்கள் எம்பிசின்னு வந்துச்சுன்னா எம்பிசி கீழே போய் பாருங்கள். பட் ஆனால் உங்களோட ஜென்ரல் ரேங்கை தான் கம்பேர் பண்ணணும். அதுதான் அதில் வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சை பார்க்க போகலாம். எம்ஐடியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரான்ச் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டு. கோடு இஎம். ஓசியை பொறுத்தவரையிலும் 1462 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. ஒரு வருடம் 1777 கூட குறைச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 1830ங்கிறது கேரண்டியாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 2199 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 3233 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் ஒரு வருடம் 6998 கூட கிடைச்சிருக்கு. சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக அது வரைக்கும் இருக்கவங்க போடுங்க. எம்பிசி 3299 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. 4872 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 11754 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. 14788 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்த வரைக்கும் 23181 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 35522 கூட ஒரு வருடம் கிடைச்சிருக்கு. சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்கும் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 31213 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. ஒரு வருடம் 51442 கூட கிடைச்சிருக்கு. சாய்ஸ் லிஸ்ட்டில் எஸ்டியில் தைரியமாக அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எம்ஐடியோட அடுத்த பிரான்ச் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். கோடு பிஆர். இதனோட ஓசி 5320 கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5682 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 7037 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8797 வரைக்கும் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். பிசிஎம் 7921 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க். 10775 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசி 10826 வரைக்கும் கிடைக்கும். 12236 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 19623 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. 25211 வரைக்கும் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியர் 34465 வரைக்குமே கேரண்டியான ரேங்க்கு. 46911 கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 37237 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு வருடம் 80683 கூட கிடைச்சிருக்கு. அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டில் எஸ்டியை பொறுத்தவரை நல்ல வைடு ரேஞ்ச் நீங்கள் துணிஞ்சு போடலாம். எம்ஐடியோட அடுத்த பிரான்ச் இஐஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதனோட கோடு இஐ. சொல்லப்போனால் நாட்லேயே ஒன் ஆஃப் த பயனியர் இன்ஸ்டியூட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் பயனியரிங் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் அதை பற்றி தெரியாததால் எடுக்கிறது இல்லை. இஎன்ஐஇ நீங்கள் எடுக்கலாம். ஓசி 1956 ரேங்க்கு கேரண்டியாக கிடைக்கும். 2323 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி 2711 கிடைக்கும். 3319 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசிஎம் 3976 கிடைக்கும். 7460 ஒரு வருடம் கிடைச்சிருக்கு. அது வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசி 4208 வரைக்கும் கிடைக்கும். 5284 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 11927 ரேங்க்குக்கு கிடைக்கும். 15208 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்த வரைக்கும் 17533 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்.
பட் ஒரு வருடம் 36,390 கூட கிடச்சிருக்குங்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக நீங்கள் போடலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் அப்பர் லோயர் ரெண்டு ஒரே ரேஞ்சு தான். 38,048 ரேங்க்குக்கு இந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து எம்ஐடியை பொறுத்தவரையிலும் ஆர்பிடி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சு. இதனோட கோடு பார்த்திங்கன்னா ஆர்பி. இது ஓரளவுக்கு எம்ஐடியில் கடைசியாக ஒரு லோயஸ்ட் கட் ஆஃபுக்கு கூட கிடைக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஓசியில் 9,812க்கே கிடைக்குது. 10,535 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியில் 13,123க்கு கிடைக்குது. 14,285 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்முக்கு 16,112க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 25,593 கூட ஒரு வருஷம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசிக்கு 16,404க்கு கிடைக்குது. 20,023 வரைக்கும் நீங்கள் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சிக்கு 28,592க்கு கிடைக்குது. 35,560 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியருக்கு 53,765க்கு கிடைக்கும். 56,945 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 47,136க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 71,766 கூட ஒரு வருஷம் கிடச்சிருக்கிறதால அது வரைக்குமே நீங்கள் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்ஐடியோட அடுத்த பிரான்ச் ப்ரெஸ்டீஜியஸ் இன்னொரு பிரான்ச் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இதனுடைய கோட் ஏஇ. இதுவுமே கூட பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் ரொம்ப பயனியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஏர்க்ராஃப்டோட வச்சு சொல்லித்தர ஆரம்பிச்சதுங்கிறது ஒன் ஆஃப் த பயனியரிங் இன்ஸ்டியூட் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதோட ப்ரெஸ்டீஜியஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்த கல்லூரி இங்கே தான். ஸோ அந்த பிரான்ச்சுக்கு ஓசி கட் ஆஃப் 1,267 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1,312 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி 2,448 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2,939 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மை பொறுத்தவரைக்கும் 3,701க்கு கிடைக்கும். பட் 4,941 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 4,417க்கு கிடைக்கும். 5,341 வரைக்குமே துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 7,099க்கு கிடைக்கும். பட் 8,936க்கு கூட சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 16,258க்கு கிடைக்கும். பட் 20,215 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்டிக்கு இந்த பிரான்ச்சில் கடந்த காலங்களில் அலாட்மெண்ட் நடக்கலை. இதற்கு அடுத்ததாக எம்ஐடியோட இன்னொரு பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் CSESS. இதனுடைய கோடு சிஎம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓசி 713க்கு கிடச்சிருக்குது. அண்ட் 1277 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி 1169க்கு கிடைக்கும். 1590 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம் 1095க்கு கிடைக்கும். பட் 4114 கூட ஒரு வருஷம் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 2,219க்கு கிடைக்கும். பட் 2,961 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 6,078க்கு கிடைக்கும். 14,510 கூட ஒரு வருஷம் கிடச்சிருக்கிறதால அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரில் 20,295க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 31,354 கூட ஒரு வருஷம் கிடச்சிருக்கு. அது வரைக்குமே ட்ரை பண்ணுங்கள். எஸ்டியை பொறுத்தவரைக்கும் 16,644க்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். பட் 32,495 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். இதற்கு அடுத்ததாக எம்ஐடியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் ITSS பிரான்ச். இதனோட கோடு IM. இதில் ஓசி பார்த்தீங்கன்னாக்கா 1,341க்கு கிடைக்கும். பட் 2,074 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பிசி 1,700 கிடைக்கும். 2,821 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பிசிஎம் 2,851 கிடைக்கும். 5,232 கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசி 3,536க்கு கிடைக்கும். 4,974 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி 12,206க்கு கிடைக்கும். பட் ஒரு வருடம் 19,543 கூட கிடைச்சிருக்கிறதால அந்த ரேஞ்ச் வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்சி அருந்ததியர் 26,450க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 37,525 வரைக்குமே கூட தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்டிக்கு 28,977க்கு கிடைக்கும். 33,996 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். அடுத்து எம்ஐடியோட ஆட்டோமொபைல் செல்ஃப் சப்போர்ட்
ஆட்டோமொபைல் எஸ்எஸ், இதனோட கோடு வந்து ஏஎஸ். இதில் அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஓசியில் வந்து 6192க்கு கண்டிப்பாக கிடைக்குது. 6702 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியில் வந்து 8206க்கு கிடைக்குது. 8896 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்முக்கு வந்து 6627க்கு கிடைக்குது. 10362 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எம்பிசிக்கு வந்து 11118 கிடைக்குது. 13106 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரை 19127க்கு கிடைக்குது. 24468 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியர் 40614க்கு கிடைக்குது. ஒரு வருடம் 54611 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால அது வரைக்குமே தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்டியை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் அலாட்மெண்ட் இல்லை. அடுத்ததாக நீங்கள் அவளை எதிர்பார்க்குற ப்ரெஸ்டீஜியஸ் பிரான்ச் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதனோட கோடு வந்து சிஎஸ். எம்ஐடியில் இதனுடைய சேஃப் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஓசியில் 351 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 737 வரைக்கும்லாம் கூட கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிசி 536 கண்டிப்பாக கிடைக்கும். 1040 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீம் வந்து 903க்கு கிடைக்குது. 2418 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எம்பிசி வந்து 1413க்கு கிடைக்குது. 1992 வரைக்குமே துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். எஸ்சி வந்து 3461க்கு கிடைக்குது. 7200 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியர் 2027க்கு கிடைக்குது. 11504 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரைக்கும் 16375க்கு கிடைக்குது. 18814 ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். இதற்கு அடுத்ததாக எம்ஐடியில் மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட் பிரான்ச்சு, கோடு வந்து எம்எஃப். இதில் வந்து ஓசி பார்த்திங்கன்னா 2018 கிடைக்குது. 2275 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 2491 கிடைக்குது. 3021 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீம் பார்த்திங்கன்னா 3857 கிடைக்குது. 6184 வரைக்குமே துணிஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசி 3707க்கு கிடைக்குது. 5860 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்சி வந்து 10285க்கு கிடைக்குது. 14656 வரைக்கும் இருக்கிறவங்க துணிஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்சி அருந்ததியரில் 19641க்கு கிடைக்குது. பட் ஒரு வருடம் 48154 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடுங்க. எஸ்டி வந்து 35146க்கு கிடைக்குது. 47150க்கு கூட கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். அடுத்ததாக எம்ஐடியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கோடு வந்து ஏயு. எப்படி ஏரோநாட்டிக்கல்ஸ் இருக்கணும் அதே மாதிரி கண்ட்ரியில் ஆட்டோமொபைலுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரான்ச்சுங்கிறதுல பைனியரிங் இன்ஸ்டியூட், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கும் வந்து வேர்ல்டு வைடு இருக்கிற டாப் மோஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் டாப் சீனியர் பொசிஷன்ஸில் எம்ஐடியில் ஆட்டோமொபைல் படித்தவங்க இருக்காங்க. துணிஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் ஓசி வந்து 3327க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 4125 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி 4547க்கு கண்டிப்பாக கிடைக்குது. 5596 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசிஎம் வந்து 7850க்கு கிடைக்குது. 8925 வரைக்கும் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எம்பிசி வந்து 6059க்கு கிடைக்குது. 10203 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 13779க்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் 20364க்கும் கிடைச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்சி அருந்ததியர் 15749க்கு கிடைச்சிருக்கு. பட் சம்டைம்ஸ் 26348 வரைக்கும் போகிறதால அந்த ரேங்க் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். எஸ்டி வந்து 26327க்கு கிடைக்குது. 32741 கூட கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எம்ஐடியில் வந்து இசிஇ, இதனோட கோடு வந்து இசி. இதை பொறுத்தவரையிலும் ஓசி வந்து 798க்கு கிடைக்குது. 892 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி 1172க்கு கிடைக்குது. 1313 வரைக்கும் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். பிசிஎம் 2073க்கு கிடைக்குது. 2177 வரைக்கும் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். எம்பிசி 1812க்கு கிடைக்குது. 2732 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி வந்து 4335க்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் 6006 வரைக்கும் போயிருக்கிறதால அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியர் 7709க்கு கிடைக்குது. ஒரு வருடம் 12988 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டி 7949க்கு கண்டிப்பாக கிடைக்குது. பட் ஒரு வருடம் 21681 வரைக்கும் போயிருக்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் துணிஞ்சு அது வரைக்கும் இருக்கிறவங்க போடுங்க.
ஸோ எம்ஐடியை பொறுத்தவரைக்கும் சில எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் பயனியர், ஆட்டோமொபைல் பயனியர், அண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் E&I எங்கள் பயனியர், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எங்கள் பயனியர், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நம்ம திரும்ப அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி அப்படிங்கிறதோட நிறுத்திக்காமல் இந்த மாதிரியான ரேர் பிரான்ச்சஸ்க்கெலாம் போங்க. அதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஓல்டஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரி, நானும் படித்த கல்லூரி. அதில் தைரியமாக MIT ட்ரை பண்ணுங்கள். எல்லா பிரான்ச்சஸையும் துணிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அங்கே படிக்கிறதே ஒரு பெரிய அனுபவம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பயனுள்ள வீடியோ நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.